தமிழர் முன்னேற்ற கழகம் கந்தசாமி அதியமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைய போறாரு. ஈவேரா அவர்களை தொட்டால் சீமான் கெட்டாரு பேசிக் கொண்டிருந்த அந்த சூழல்ல ஈவேரா என்பவர் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிரானவர் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம அவர் கூட நிற்கணும் அப்படிங்கிறத முடிவாயிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் சீமான் தலைமையில் இணைய போறாங்க. காலையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் அண்ணன் கந்தசாமி அதியமான் அவர்கள் அங்கே ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வாங்க, நாங்கள் இந்த மாதிரி இணைய போறோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போகக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைப்பு எடுத்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசி நீங்கள் வெளில போறீங்களா, உங்களை பேட்டி எடுக்கலாமா, நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பல ஆயிரம் பேர் இணையிறாங்களே, ஏன் இதையும் ஒரு செய்தியாக்க முடியல? ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஐக்கானாக, ஒரு அடையாளமாக, தமிழ் தேசிய இனத்துக்கென்று ஒரு தலைவனாக சீமான் அவர்கள் உருவாயிட்டு இருக்காருல்ல, இந்த அடையாளத்தை திராவிட கட்சிகள் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் இனத்தினுடைய விடுதலைக்காக ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான், அவனை இவ்வளவு இழிவாக, இவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நீங்க ஆளாக்குறீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஏன் தனித்து நிற்கணும், நாங்கள் எல்லாம் ஒன்னாவே நிற்கிறோம். இப்ப குறிப்பா ஏற்படும் முக்கிய தடாரங்கி போன்றவர்களும் தமிழ் தேசிய அரசியலுடைய சிந்தனை இருந்தாலும் இவ்வளவு நாட்களாக நாம் தமிழ் கட்சி மேடைகளில் பேசாதவங்க, அண்ணன் ஏற்படுத்தி போன்றவர்கள்லாம் இப்ப நிறைய இடங்களில் பேச முன் வராங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்படும், எங்களுடைய கனிம வளங்கள், நீர் வளங்கள் அனைத்துமே இங்கே பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தமிழ் மொழி இங்கே இருக்கா, தமிழ் மொழி வாழுதா, மும்மொழி கொள்கையை கொண்டு திணிக்கிறேங்கிற ஏதாவது ஒரு கடைகளில் பேர் பலகைகளில் தமிழ் இருக்கா? அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார். நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா சார். நாம் தமிழர் கட்சியில பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் மீண்டும் இணைய போறதும், புதிய தமிழ் தேசிய அமைப்புகள் இணைய போறதும் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரியான தமிழ் தேசிய அமைப்புகள் நாம் தமிழரோட கூட்டணியோ இல்ல கட்சியில அங்கம் வகிப்பது எந்த அளவுக்கு சார் நாம் தமிழருக்கு வலு சேர்க்கும்? நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல்ல தனித்து களமாடி ஒரு 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்குல்ல. அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொன்னாலே நாம் தமிழர் கட்சி தான். ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு கூட்டம் நடைபெறும், தமிழ் தேசிய கூட்டம் என்பது ஒரு அரங்கத்துக்குள்ள நடைபெறும். அதுல பாத்தீங்கன்னா வயசானவங்க, இந்த பெரிய எழுத்தாளர்கள், இந்த புத்தகங்கள் படிக்கிறவங்க, இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு படித்த இளைய தலைமுறை பிள்ளைகளையும் தமிழ் தேசிய அரசியலை பேச வைத்ததுல சீமான் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குடிப்பகம் அப்படின்னு சென்று கொண்டிருந்த இளைய சமுதாய பிள்ளைகளை இன்னைக்கு படிப்பகம் நோக்கி சென்றடைய வைத்து, உன்னுடைய வரலாறு என்ன, உன் இனத்தின் வரலாறு என்ன, தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பேச வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடியவர் தான் உன்னுடைய தலைவர் அப்படின்னு இல்லாமல், திரையில் இருந்து சண்டை போடுவர் உன் தலைவர் அல்ல, தரையில் இருந்து உன் இனத்துக்காக சண்டை போட்டவர் தான் உன் தலைவர் என்ற ஒரு முகத்தை இங்கே ஒரு அடையாளமாக காட்டி, அந்த அடையாளத்தையே தன்னுடைய தமிழ் இனத்தினுடைய தலைவனாக இங்கே மாற்றி இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தமிழர் முன்னேற்ற கழகம் அண்ணன் கந்தசாமி அதியமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைய போறாரு. இதற்கு முதல்ல ஈவேரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா ஈவேரா அவர்களை தொட்டால் சீமான் கெட்டாரு அப்படின்னு சுபவீர பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், குளத்தூர் மணியாக இருக்கட்டும், இன்னும் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பேசிக் கொண்டிருந்த அந்த சூழல்ல ஈவேரா அவர்களே சீமான் அவர்கள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய போலி முகத்தை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நேரு எதிரானவர் ஈவேரா அவர்கள்னு சீமான் பேச ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு வெளியில இருந்த பல லட்சம் தம்பிகள் உள்ள வராங்க. ஏன்னா ஈவேரா என்பவர் தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிரானவருங்கிறத சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம அவர் கூட நிற்கணும் அப்படிங்கிறத முடிவாயிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் சீமான் தலைமையில் இணைய போறாங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் அண்ணன் கந்தசாமி அதியமான் அவர்கள் அங்கே ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வாங்க, நாங்கள் இந்த மாதிரி இணைய போறோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில போகக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க அழைப்பு எடுத்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசி நீங்க வெளில போறீங்களா, உங்களை பேட்டி எடுக்கலாமா, நீங்க ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே. குறிப்பா இந்த குணசேகரன், அப்புறம் இந்த செந்தில், வேல்வீச்சு செந்தில், இந்த முக்தார் போன்றவர்கள்லாம் இப்போ நாம் தமிழர் கட்சியில் பல ஆயிரம் பேர் இணையிறாங்களே, ஏன் இதையும் ஒரு செய்தியாக்க முடியல? அப்போ உங்களுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி வெளில போயிட்டாருன்னா உடனே அதை செய்தியாக்கணும். இங்கே பல ஆயிரம் பேர் உள்ள சேர்றாங்க, அதையும் நீங்கள் செய்தியாக்கல, ஏன் எந்த ஊடகமும் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அண்ணனுடைய கட்சி அலுவலகத்தில், நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தில் இன்னைக்கு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ணனுடைய தலைமையில் இத்தனை பேரும் இணைய போறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்?
இதை பேசணும்ல, இது ஒரு பேச்சு பொருளாக்கணும்ல. இவ்வளவு பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இணைகிறாங்களே, இது எப்படி சாத்தியம்னு பேசணும்ல. விலகி போனதை மட்டும் பேசுறீங்க. சார், இப்போ இந்த தமிழர் முன்னேற்ற கழகம் வந்து திருப்பி வந்து நாம் தமிழரோட இணைவதற்கு முக்கிய காரணம் என்ன சார்? இப்போ அண்ணன் கந்தசாமி அதியமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில பயணித்தவர் தான். ஏற்கனவே ஒரு மாநில பொறுப்புல பயணித்தவர். சில கருத்து முரண்கள்ல கட்சியை விட்டு வெளியில போய் அவர் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கினார். தொடங்கி அதையும் சிறப்பாக வழிநடத்தினார். ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஐக்கானாக, ஒரு அடையாளமாக, தமிழ் தேசிய இனத்துக்கென்று ஒரு தலைவனாக சீமான் அவர்கள் உருவாயிட்டு இருக்காருல்ல, இந்த அடையாளத்தை வந்து திராவிட கட்சிகள் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப திமுக என்ற ஒரு கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய பாலியல் புகாராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சிக்கல்களை சீமான் மேல வந்து தொடுப்பது, சீமான் அவர்களை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து இழிவுபடுத்தணும், சீமானுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, சீமான் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும்போது ஒவ்வொரு நாள் பொதுக்கூட்டமும் நடைபெறும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முட்டுச்சந்து அந்த ஏரியாவில் வந்து மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மேல வந்து பெரியார் அவர்களை பற்றி பேசிட்டாருன்னு வழக்கு கொடுப்பது, இதே போல பல்வேறு பிரச்சனைகளை வந்து சீமான் மேல தொடுக்கும் போது வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் இனத்தினுடைய விடுதலைக்காக ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான், அவனை வந்து இவ்வளவு இழிவாக, இவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நீங்க ஆளாக்குறீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஏன் தனித்து நிக்கணும், நாங்கள் எல்லாம் ஒன்னாவே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கந்தசாமி அதியமான் போன்றவர்கள் உள்ள வராங்க. இப்ப குறிப்பா ஏற்படும் மூர்த்தி தடாரங்கி போன்றவர்களும் தமிழ் தேசிய அரசியலுடைய சிந்தனை இருந்தாலும் அவர்கள் என்ன பண்றாங்க, இவ்வளவு நாட்களாக நாம் தமிழ் கட்சி மேடைகள்ல பேசாதவங்க அண்ணன் ஏற்படும் மூர்த்தி போன்றவர்கள்லாம் இப்ப நிறைய இடங்கள்ல பேச முன் வராங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம், எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பாக இங்க வந்து பறையர் பிறவி இருக்கும், இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் இருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் இருப்பாங்க, இப்படி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்க துணையா நிக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக தான் இதெல்லாம். அப்ப தமிழர் முன்னேற்ற கழகம் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியோட இணைய போறாங்க. இதை ஏன் பெரிய அளவுல ஒரு பேச்சு பொருளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்னைக்கு சேட்டலைட் மீடியாக்கள்லாம் இதை பத்தி பேசவே இல்லை. காரணம் என்ன, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருவர் விலகி போனாங்கன்னா உடனே அதை பெரிய இஷ்யூ ஆகணும், நாம் தமிழர் கட்சியில இவர் விலகி போயிட்டார், இந்த பொறுப்பாளர் விலகி போயிட்டாரு அப்படின்னு அன்னைக்கு முழுக்க எல்லா செய்திகளையும் எல்லா செய்தித்தாள்களையும் இதுதான் செய்தியா வரும். அப்ப இதை போடாது சீமான் அவர்கள் நீங்கள் சொல்வது போல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்காரு. இப்ப 2016 அவர் தனிச்சு களமாட ஆரம்பிக்கிறார், 2021 தேர்தலை சந்திக்கிறார், அடுத்து 2026 தேர்தலுக்காக அவர் ஆயத்தமாயிட்டு இருக்காரு. எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இப்ப அதிமுக யாரோட கூட்டணி போகும், திமுகவோடு யாரோட கூட்டணி போவாங்க, பாஜக ஒரு கூட்டணி அமைக்குமா, விஜய் அவர்களுடைய கட்சியில வேற எந்த கட்சிகள் வந்து கூட்டணி செய்றோம், இல்ல விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி போவாரா, இல்ல அதிமுக துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா, இப்படி பல சிக்கல்கள் பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியை பாருங்க, ஒவ்வொரு வேட்பாளர்களை அறிமுகம் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஏதாவது ஒரு கட்சி இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர்னு தைரியமா அறிவிப்பு பண்ண முடியுமா? திமுக ஆண்ட கட்சி தானே, இப்ப திமுக அறிவிப்பு பண்ண முடியுமா? ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணி வரணும், கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடுகள் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த தொகுதியில யார் வந்து அதிகமாக வந்து பணம் கொடுப்பாங்க, யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு பின்பாக தான் அவரை வேட்பாளராக நியமிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. இப்போ நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து மருத்துவர் கௌசிக் பாண்டியன் அவர்கள் தான் போட்டியிட போறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போவதாக அண்ணன் அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 130 வேட்பாளர்களை வந்து அண்ணன் வந்து கட்சி நிர்வாகிகள்கிட்டே அறிவிச்சிட்டு இருக்காரு, நீங்க தான் இந்த தொகுதியில போட்டியிட போறீங்க அப்படின்னு. மீதம் இருக்கக்கூடியது ஒரு 100 தொகுதிகள் தான். அதுல 117 தொகுதிகளில் பெண்களும் 117 தொகுதிகள் ஆண்களையுமே போட்டியிட போறது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள், முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுகிறது. இப்ப கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுறாரு. இப்படி ஒவ்வொரு தொகுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் கலந்தாய்வுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஒரு விஷயம் பாருங்க, சீமான் அவர்களே நீங்க எளிதில் வீழ்த்திடலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா, காலையில கட்சி கலந்தாய்வு கூட்டம், அதுக்கு பின்பாக மாவட்ட அளவில் கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடத்துறது, பின்பு மாலையில ஒரு கூட்டம் நடத்துறது, அதுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இப்ப சமீபத்தில் தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இப்ப அதுக்கு பின்பாக 16ஆம் தேதி செங்கல்பட்டு திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்தினாங்க. தமிழ் சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளையுமே சீமான் அவர்கள் கையில் எடுத்து போராடிட்டு இருக்காரு. இதே போல வேற எந்த அரசியல் கட்சி தலைவராவது நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் எந்த இடத்துல மக்களுக்காக களத்துல இறங்கி போராடினதை நம்ம பார்த்துருவோம். ஜி.கே. வாசன் அவர்கள், இல்ல பல கட்சி தலைவர்கள் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த தேர்தல் சமயம் வந்துட்டா மட்டும் வெளியில வராங்க, நாங்க வந்துட்டோம், நாங்க போராட்டம் பண்ண போறோம், நாங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டம் போட போறோம், எங்க கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பாருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நீங்க கூட்டம் கூட்டுறீங்க? 200 ரூபா கொடுத்து, 300 ரூபா கொடுத்து, 400 ரூபா கொடுத்து பணம் கொடுத்து கூட்டுறீங்க, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்குறீங்க. இதை தாண்டி உங்களுடைய கருத்தியல் கொள்கைகளை பேசி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுதா? சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையம் வராரு, இரவு 12:50 மணி இருக்கும், அவர் வெளியில வர வரைக்கும் அந்த கூட்டம் நின்றுச்சா? இதே வந்து திமுகவை சார்ந்த யாரோ ஒரு உதயநிதியாக இருக்கலாம், இல்ல வந்து ஐயா ஸ்டாலினாக கூட இருக்கலாம். அந்த 12 மணி 1 மணிக்கு வராருன்னா மாலை 4 மணிக்கு கூடின கூட்டம் இரவு 12 மணி வரைக்கும் அதே இடத்துல அந்த கூட்டம் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இடத்துல ஒருவர் கூட மதுபானம் அருந்தல, ஒருவர் கூட அங்க வந்து பிரச்சனையை ஏற்படுத்தல, பொது சொத்துக்கு வந்து களங்கம் விளைவிக்கல, சேதத்தை ஏற்படுத்தல. அப்படியே ஒரு நேர்மையாக ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்தது இல்ல, யாருக்காக வந்தது? சீமான் என்ற ஒற்றை மனிதருக்காக தானே. சீமானை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கும் போது இவ்வளவு பேர் அங்க கூடியிருக்காங்கன்னா சீமான் அவர்களே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா?
இல்லை பண்ணிட முடியுமா? அப்போ அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு வந்து அண்ணன் கந்தசாமி அதியமான் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைகிறாங்க. தன்னையே அறியாம வந்து நாம் தமிழர் இன்னும் வலு சேர்த்துட்டாங்களா திமுக இந்த விடயத்துல? ஆமா, கண்டிப்பா. எப்போதுமே ஒருவரை பத்தி நம்ம எதுக்குறதா நினைச்சுக்கிட்டு ஒரு எதிரியை வந்து நம்ம எதுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த எதிரியை பேசாம விட்டுறணும். நீ அந்த எதிரியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா சினிமாவில் நம்ம நிறைய காட்சிகள் நம்ம பார்ப்போம். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னவராக இருப்பாரு, பொருளாதாரத்துல வந்து ரொம்ப கீழான நிலையில இருப்பாரு. ஆனா அந்த வில்லன் கேரக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து எதிர்த்து பெரிய ஆளாக்கிடுவாங்க. அதே போலதான் இப்ப சிவாஜி படம் பாத்தீங்களா, இப்போ ரஜினிகாந்த் வந்து சுமன் அவர்கள் ஏற்றுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் சுமனை விட ஒரு பெரிய இடத்துக்கு ரஜினிகாந்த் வந்துருவார்ல. அதே போல தான் நாம் தமிழர் கட்சி நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்றீங்க, அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சி மீது ஏவி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமாக இன்னும் வேகமாக வளர்ந்துகிட்டே போகும். நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கந்தசாமி அதியமான் வந்து திருப்பி கட்சியில் வந்து இணையது வந்து ஆல்ரெடி நின்ன ஒரு கட்சியை வந்து விலகினவர் தானே இணைகிறாரு. இதையே பெரிய செய்தியாக மாத்துறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க. இதில் ஏற்கனவே கட்சியில் இருந்த ஒருவர் வெளியில போறாரு, அதை ஒரு பெரிய செய்தியாக நீங்க போடுறீங்க. இப்போ ஐயா வைகோ அவர்களும் திமுக இருந்து வெளியில போனவர் தான். அவர் ஒரு புதியதாக கட்சி ஆரம்பித்தார். இப்போ கே எஸ் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் திமுக இருந்து வெளியில போனவங்க தான். இப்படி எத்தனையோ பேர் திமுக இருந்து வெளியில போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து பெருசுப்படுத்தாம, அதெல்லாம் நீங்க பேச்சுப்படுத்தாம நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு விலகி போயிட்டாருன்னா அதை ஏன் நீங்க பெரிய அளவில் பேசணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை பேசக்கூடிய ஊடகங்கள் இதையும் பேசணும். நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், மீண்டும் நாம் தமிழர் கட்சியோட இணைய போகிறார் அப்படின்னு பேசணும்ல. அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்ப வெளியில போறவங்களை மட்டும் நீங்க ஏன் போடுறீங்க? பாஜக இருந்து எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க? அப்படி பண்ணாதானே சார் அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்ததுக்கான ஒரு விஷயமா பார்க்கணும். வெளிய நிர்வாகிகள் வந்து வெளியே போறாங்க, இதை வந்து செய்தியாக்கலாம், நாம் தமிழர் வந்து வலுவிழந்தே வருது அப்படின்றதையே மக்கள்களை வந்து போர்ட்ரேட் பண்ணலான்றதுக்காக அதை தான் நான் சொல்றேன். அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து வலுவிழக்குது, நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலிங்கிறீங்க. சரி, நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலினா எதற்காக அத்தனை ஆயிரம் காவலர்களை வந்து குமிச்சு வைக்கிறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாதிக்கப்படுறார். அண்ணன் வள்ளூர் கோட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்காக வர்றாரு. அவருடைய காரை விட்டு கூட கீழே இறங்கல, அதுக்குள்ள காவலரை வைத்து கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்தில் அடைக்கிறீங்க. அப்ப ஏன் பயப்படுறீங்க? நாம் தமிழர் கட்சியை பத்தி ஏன் பயப்படுறீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்கறாங்க, ஏன் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க தர மறுக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற அதுதான் நான் சொல்றேன். அரசு தவறு செய்தா இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கறேன், இப்ப நீங்க பாருங்க, அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்களா மும்மொழி கொள்கைக்கு? அனைத்து கட்சி கூட்டங்கள் போடணுங்கிறாங்க. சரி, ஓகே, நாங்க வரவேற்கிறோம். இதுவே இதுக்கு முன்பாக காவிரி பிரச்சனை ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதற்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டங்கள் போடப்படல? தொடர்ச்சியாக இலங்கை ராணுவ படை வந்து இலங்கை கடற்படை வந்து தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை கைது பண்றாங்க, தாக்குறாங்க, சிறையில் அடிக்கிறாங்க. இதற்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் நீங்க போடல? அப்ப தேர்தல் வந்துட்டா நாங்கள் வந்து மொழியை எதுக்குறோம், இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதுக்குறோம்ங்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கையினுடைய மறு உருவமாக தான் இல்லம் தேடி கல்வின்னு ஒன்று இருக்கு. ஜவஹர் நேசன் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய செயலாக்கமாவே இருக்கு, இதை வந்து மாநில அரசு வந்து கண்டுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுல இருந்து நான் விலகிறேன்னு சொல்லி விலகி போனாரு. அப்போதெல்லாம் ஏன் யாருமே பெரிய அளவில் பேசல? அப்போ உங்களுக்கு தேர்தல் நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்துல தமிழர்கள் வந்து இன உணர்வு, மொழி உணர்வு கொண்டவர்கள். ஏன்னா இந்தியை எதிர்த்து போராடினதுலேயே மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு ஏன் இருந்தது? அன்னைக்கு இருந்து கேரளா போராடல, ஆந்திரா போராடல, கர்நாடகா போராடல. இதையே நீங்க பேசல. இப்ப நீங்க மும்மொழி கொள்கையை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. இப்ப ஆந்திரா என்ற ஒரு தனி மாநிலம் வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரதம் இருந்து போராடி தன்னுடைய உயிரை நீத்தார்ல. அந்த மும்மொழி கொள்கை நீங்க கொண்டு வரீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி பாடத்தை நீங்க கொண்டு வரும்போது பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் தமிழ்நாடு வேண்டும், தனி ஆந்திரா வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் போராடினாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஆந்திரா என்ற ஒரு மாநிலமே கிடைத்திருக்காதுன்னு அந்த நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் வந்து போராடி இருக்காங்க. வஉசி அவர்களை பத்தி எந்த மும்மொழி கொள்கையிலையும் நாளைக்கு ஹிந்தி படம் வந்துச்சுன்னா பேச மாட்டாங்க. அவர்கள் என்ன பேசுவாங்கன்னா ஜான்சி ராணியை பேசுவாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலை பேசுவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மறக்கடிக்கப்படுவாங்க. இப்ப கேரளா என்பது ஒரு தேசிய இனம், கன்னடம் என்பது ஒரு தேசிய இனம், ஆந்திரா என்பது ஒரு தேசிய இனம். அந்தந்த மொழி பேசக்கூடியவர்கள் அங்கங்க தேசிய இனங்களாக இருக்காங்க. அந்தந்த மொழிகளுக்கு என்று ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்களா? அந்த தலைவர்களை நீங்கள் மும்மொழி கொள்கைகளை பாடத்திட்டங்களாக கொண்டு வந்து நீங்க செயல்படுத்துவீங்களா? செயல்படுத்த மாட்டீங்களா? அப்ப நீங்க யாரை கொண்டு வந்து திணிப்பீங்க? இந்தியை தான் தெரியும், அவ்வளவுதான். அப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய வட மாநில தலைவர்களை தான் இங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கும், ஆந்திரா பிள்ளைகளுக்கும், கர்நாடக பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களே தவிர அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிக்காக, அந்த இனத்துக்காக போராடின தலைவர்கள் நீங்க சொல்ல மாட்டீங்களே. அதை தான் நாங்க கேட்கிறோம். ஓகே சார், இப்போ 2026 தேர்தலுக்குள்ள வந்து சீமான் மொத்த ஊதாரத்தையும் காலி செய்ய வேணும், முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்து விலகிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு செய்தி போட்டாங்க. தற்போது வந்து கந்தசாமி அதியமான் அவரோட வருகை வந்து 2026 தேர்தலில் இப்போ திருப்பி இதன் பின் வந்து நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இணையலாம், இல்லை சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தரலாம். இது 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு சொல்லுங்க? இதை நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ தமிழ் குடிமகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அண்ணன் சேரன் அவர்கள் நடித்திருப்பார். அந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் இசங்கி காரவண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தான் தன்னுடைய எக்ஸாலத்திலையும் முகநூல் பக்கத்திலும் பதிவிட்டு இருப்பார். அவருமே நாம் தமிழர் கட்சியில இருந்தவர் தான். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஈவேரா அவர்களை வந்து விமர்சனம் வைத்து அவர் வந்து ஒரு தவறானவர், அந்த மனிதனை வந்து போற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வெளியே போன அத்தனை பேரும் உள்ள வராங்களே.
இன்னைக்கு ஆதரவா இசைக்கு கரவணன் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு ஆதரவாக பதிவுகள் போறாருல. அப்ப பதிவை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, வெளியில சிதறி போன அத்தனை பேருமே இன்னைக்கு உள்ளுக்குள்ள வராங்கல்ல, இந்த பயம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை கொடுக்குதுல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து இத்தனை பேர் வெளியில வராங்கிற தகவல் மட்டும்தான் போகுமே தவிர, நாம் தமிழர் கட்சியில இத்தனை ஆயிரம் பேர்கள் உள்ள போய் இணைகிறாங்கிற தகவலை வந்து கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏங்க வலசரவாக்கம் காவல் நிலையம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போற வரைக்குமே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையம் போறாருங்கிறதே தெரியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இந்த முதல்வரை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி என்பது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பேரை சம்பாதிக்க வேண்டும், புகழை சம்பாதிக்க வேண்டும், இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நம்ம ஆகணும், அதுக்கு பின்பாக பல லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த திமுக போன்ற கட்சி போல இல்லை. அவர்கள் தன் இனத்தினுடைய அழிவிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள். அந்த குழந்தை என்ன பண்றாங்க, சாவுக்கு துணிஞ்சு களத்துல களமாடிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எப்படியாவது ஆட்சியும் அதிகாரத்தையும் உட்கார வைக்கணும் அப்படின்னு 2016 தேர்தலிலேயே நாம் தமிழர் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ஒன்று கொடுத்திருந்தாங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை தான் கொடுப்பாங்க, ஆனா அவங்க வரைவு திட்டமே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எப்படி காப்பாற்றணும், இயற்கையை எப்படி காப்பாற்றணும், மழையை எப்படி காப்பாற்றணும், நீருக்கான தேவை என்ன இருக்கு, எப்படி வந்து பல தொழில்களை நம்ம உருவாக்க முடியும். இன்னைக்கு படித்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி உருவாக்கணும், எப்படி வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து மூடணும், ஏன் கல்லுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஏதாவது பேசக்கூடிய ஒரு தலைவர். இவ்வளவு ஐடியாலஜி நான் வச்சிருக்கேன், இந்த ஐடியாலஜியை செயல்படுத்தணும்னு ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க போவோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் வந்துட்டா எந்த கட்சியோடு கூட்டணி போனா எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, எவ்வளவு நோட்டு கொடுப்பாங்க, அதை தாண்டி வேற ஏதாவது கொள்கை கோட்பாடு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி உங்களுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒண்ணுதான்னா எல்லாருமே போய் திமுக சேர்ந்துட வேண்டியதானே. எதுக்கு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு தனியாக ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தனியாக ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் ஏன் தனியாக ஒரு கட்சி? ஏன் நீங்க கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? சீமான் அவர்கள் மேல இருக்கிற அந்த விஜயலட்சுமி கொடுத்த புகாரை பத்தி பேசுறாங்களே தவிர, கன்னியாகுமரியில மலைகளை வெட்டி கொண்டு போறான்னு அதை பத்தி பேசல. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள டாஸ்மாக் கடைகள் வந்து பெரிய அளவில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு அதை பத்தி பேசல. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லைகள், கொலைகள், கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு, அதை பத்தி எதுவுமே பேசல. இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு வெளில சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மகத்தான ஒரு தலைவர்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய காலத்தோடய அது முடிஞ்சு விட்டது. ஐயா நல்லக்கண்ணுக்கு பின்பாக ஒரு தலைவனை வந்து கம்யூனிஸ்ட்ல சொல்ல முடியுமா? அப்படித்தானே இன்னைக்கு கம்யூனிஸ்டோட நிலைமை இருக்கு. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, விலகிய நிர்வாகிகள் வந்து சீமானவர்கள் மீது கருத்து முரண்பாடு மூலமாக தான் விலகுறாங்க, தமிழ் தேசியம் மீதும் இல்லை சீமானவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விலகக்கூடியவர்கள் உண்மையிலே அந்த காரணத்துக்காக விலகலை அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து விலகிய தமிழ் தேசிய நிர்வாகிகள் மீண்டும் நாம் தமிழரோடு இணையக்கூடிய அந்த மனநிலையில் இருப்பவர்கள் சொல்றாங்க. இது உண்மையா சார்? இல்ல, இது வந்து 100க்கு 100 உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் தேசிய பாதையில நாம் தமிழர் கட்சி தவறாக போகுது, நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் தவறு, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் அனைத்தும் தவறுன்னு யாருமே வெளியில போகல. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கான நேரம் ஒதுக்கி என்கிட்ட பேசல, என்ன சிக்கல் என்று என்கிட்ட கேட்கலன்னு தான் விலகி போறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எத்தனை தொண்டர்களை பின்பற்ற முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்காக தான் மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் வச்சிருக்காங்க. அந்தந்த பொறுப்பாளர்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து என்ன பிரச்சனைங்கிறத பேசி தீர்க்கணும். ஆனால் எதிர்க்கத்தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதை வந்து பேசி தீர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் வெளியில போறாங்க. ஆனா வெளியில போனவர்களுமே எத்தனை கட்சிகளுக்கு போனாலும் சரி, எத்தனை இயக்கங்களுக்கு போனாலும் சரி, கடைசியாக வந்து சேரக்கூடிய ஒரு இடம்னா மீண்டும் நாம் தமிழர் கட்சி தான். இது வேற ஏதாவது ஒரு கட்சியில் நீங்க காட்ட முடியுமா? அப்படி இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி போனாரு, ஒரு 10 கட்சி போயிட்டு வந்து திரும்ப காங்கிரஸுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? அதே ஆனா நாம் தமிழர் கட்சியில் நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போனாங்களா? திமுக, அதிமுக, வேற எந்த கட்சிகளுக்கு வேணாலும் போங்க, ஆனா கடைசியாக அவர்கள் பேசக்கூடிய தத்துவமும் சித்தாந்தமும் கொள்கையும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடும் நாம் தமிழர் கட்சியை சுற்றியே தான் இருக்கும். கடைசியில மீண்டும் அதே இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த கட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சியுமே சரியான கட்சி அல்ல, மக்களுக்கான கட்சி அல்ல, இந்த இனத்தையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்லைங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கு பின்பாக அவர்களே மீண்டும் அங்க வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய நடந்திருக்கு. விலகிய நிர்வாகிகள் வந்து திருப்பி நாம் தமிழரை இணைந்தது, அது வந்து பெரிய செய்தியாக ஆக்கப்படலாம். ஒரு இணைந்த செய்திகள் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கப்படுது. தற்போது என்ன, சீமானவர்கள் முன்னரே சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து மெயின்டைன் பண்றேன், ஒரு கூடிய சீரத்தில் வந்து ஒரு தமிழ் தேசிய தலைமையா இல்லை ஒரு தமிழ் தேசிய கூட்டணியா வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடந்திருக்க இந்த விஷயம் வந்து அதுக்கான அடிக்கலா பார்க்கலாமா? கண்டிப்பா அப்படிதான் பார்க்க முடியும். என்னன்னா, சிதறி போனவர்கள் அனைவருமே இன்னைக்கு ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈவராங்கிற ஒரு சித்தாந்தத்தை வைத்து நாங்கள் திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியாக தமிழக மக்களை ஏமாற்றி இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களையும், மண் வளங்களையும், நீர் வளங்களையும், இப்படி பல்வேறு வளங்களை வந்து சுரண்டி அதை வந்து விற்று ஊழல் பண்ணி லஞ்சம் பெற்று இப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு எதிராக ஒரு கட்சி அங்க பேசுது, மலையை வெட்டக்கூடாது, மண் அள்ளக்கூடாது, நீரை வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது, இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும், ஊழல் பண்ணுவது என்பது மிக தவறான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்கணும், வெளிப்படையான ஒரு ஆட்சி கொடுக்கணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, அன்பான சர்வாதிகார ஆட்சி. இப்ப நீங்க பாருங்க, ஹிட்லரை வந்து உலகம் முழுவதும் எப்படி பாக்குறாங்க? சர்வாதிகாரியா பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஹிட்லருடைய சர்வாதிகாரம் ரொம்ப சரியானது,
அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தாரு, அவரை போன்ற ஒரு வீரனை பார்க்க முடியல, அவருடைய பிரெயின் வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து செஞ்சுட்டு போயிருக்கு, ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல தரப்பினர் பல கருத்துக்களை பேசுவாங்க. நீங்க பாருங்க, எல்லா தேசிய இனங்களுக்கான ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கும். இப்ப வந்து எங்கள் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது பல தரப்பினர் வந்து விமர்சனம் வைத்தாங்க, காந்தி மீது பல தரப்பினர் விமர்சனம் வைத்தாங்க, நேதாஜி மீது பல தரப்பினர் விமர்சனம் வச்சாங்க, அம்பேத்கர் அவர்கள் மேல பல தலைவர்கள் விமர்சனம் வச்சாங்க, சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, நெல்சன் மண்டேலா, இப்படி பல தலைவர்கள் மேல வந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனா ஜெர்மானியர்கள் மட்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஹிட்லர் மேல வந்து எந்த விதமான விமர்சனமும் வச்சதில்லை. இன்னை வரைக்குமே ஜெர்மானியர்கள் எங்களுக்கான தலைவன் அப்படின்னா ஹிட்லர் தாங்கிறத நம்புறாங்கல்ல, புரியுதுங்களா? அப்ப ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை நோக்கி செயல்படக்கூடியவனா இருக்கணும். இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து சரியா சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேதுன்னா என்ன பண்ணுவாங்க, 2 அடி அடிப்பாங்க, அடிச்சு முதல்ல ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. அப்ப அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த குழந்தை மேல பாசம் இல்லாம ஆயிடுமா? இல்ல. அந்த குழந்தை அடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் நிலையை வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் சாப்பிடுன்னு சொல்லி அடிப்பாங்க. அதே போலதான் இப்போ ஒரு ஆசிரியர் வந்து வீட்டு படம் கொடுக்குறாரு, வீட்டு படத்தை நீங்க முடிச்சுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த மாணவனை பிடிக்காம போயிடுமா? அந்த மாணவன் நல்லா படிக்கணும், அந்த மாணவன் நல்லா எழுதணும், ஒரு சிறந்த அறிவாளியாக உருவாகணும்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் அடிக்கிறாங்க. அதே போலதான் நானும் இதை பார்க்குறேன். ஒரு அன்பான ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கொடுப்பாரு. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்படும், எங்களுடைய கனிம வளங்கள், நீர் வளங்கள் அனைத்துமே இங்கே பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தமிழ் மொழி இங்க இருக்கா, தமிழ் மொழி வாழுதா, மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறேங்கிற ஏதாவது ஒரு கடைகள்ல பேர் பலகைகள்ல தமிழ் இருக்கா? ஏற்கனவே தமிழே இங்க தத்துவத்தா பேசிட்டு இருக்கான். அதுவும் நம்மளால எப்படி தான் தமிழ் பேசுவாங்க, அந்த நடு சென்டர்ல கொண்டு வந்து வைங்கம்மா. நடுவுனா என்ன, சென்டர்னா என்னன்னு கேட்டா தெரியலம்மா. தம்பி அந்த டோர் கதவை கொஞ்சம் சாத்துங்கம்மா. டோர் கதவா, டோர்னா ஆங்கிலம், கதவுனா தமிழ், ரெண்டையும் கலந்து பேசுவான். அதே போல நீங்க பாருங்க, இப்படி 2 வார்த்தைகளை சேர்ந்து இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா, கேட்ச் புடுறா, கேட்ச் புடிடாமா. கேட்சுங்கிறது ஆங்கிலம், பிடி என்பது தமிழ் வார்த்தை, கேட்ச் புடி, இது ரெண்டையும் சேர்ந்து பேசுவான். அப்ப இவன் தமிழையும் பேசுறான், ஆங்கிலத்தையும் பேசுறான்ல. இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் நான் சொல்றேன். இதுல நீங்க மீண்டும் ஒரு மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு ஹிந்தி மொழியை கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நான் என்ன உணவு சாப்பிடணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நீங்கள் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை உங்க வாயில வச்சு திணிச்சு வேணா நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ, அவ்வளவுதான். அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதனால எதையும் திணிக்காதீங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சி அமையும் போது மட்டும்தான் இங்க இனமும் எங்கள் மொழியும் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் அனைத்துமே பாதுகாக்கப்படும் சொல்றோம். இந்த மாதிரியான தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் வந்து ஒன்று சேருவது வந்து திராவிடத்துக்கு ஒரு சலசலப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. கண்டிப்பா பயத்தை ஏற்படுத்துங்க. எப்படி பயம் ஏற்படுத்தாம இருக்கும்? நான் கேட்கிறேன், ஏன்னா அவங்க பெரிய அமைப்பா இருக்காங்கல்ல சார், காலங்காலமா இருக்காங்க. திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை அமைப்பு, எத்தனை பேர் உறுப்பினர் இருந்தாங்க? கம்மிதான். திமுக ஆரம்பித்து 8 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க வந்து சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரை பெற முடிந்தது. ஆனா நாம் தமிழர் கட்சி இப்ப 13-14 ஆண்டுகளாக போட்டிடுறாங்க. நீங்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக, திமுக இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி நீங்கள் வந்து வென்றுட்டீங்க. இதை நாங்கள் உடைச்சிட்டு இருக்கோம். 36 லட்சம் வாக்குகள் என்பது ஒரு சாதாரண வாக்கு இல்லை. ₹1 பணம் கொடுக்காம, எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாம, மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள், அது மட்டும் இல்லாம சினிமா நடிகர்கள், இப்படி யாருமே இல்லாம 36 லட்சம் வாக்குகளே ஒரு கட்சி தமிழ் தேசியம் மட்டுமே பேசி வாங்கியிருக்கு. நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாம என் தலைவன் பிரபாகரன், மேதகு பிரபாகரன் மட்டும்தான் என் தலைவர்னு சொல்லி, தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் இங்க தேவைன்னு சொல்லி பேசிதானே 37 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இதை வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று வாங்கிட முடியுமா? முடியல. கூட்டணி வைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய கொள்கை தலைவர்களை வச்சுக்கிறீங்க, ஒரு பல நட்சத்திர நடிகர்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்றீங்க, பல லட்சம் ரூபாய் மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொட்டுறீங்க. ஒரு தொகுதிக்கு பல லட்சம் ரூபாய், பல லட்சம் இல்லை, பல கோடிகளை செலவு பண்றாங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு நீங்க அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5-10 கோடி ரூபாய் இல்லாம அந்த தேர்தலை சந்திப்பதில்லை. இப்போ ஒரு தொகுதிக்கு நீங்க 5-10 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 5 ஆண்டுகளில் நீங்க பெறக்கூடிய சம்பளம் எவ்வளவு? அதை மீறி உங்களுக்கு வருமானம் கிடைக்குது இல்லை? அதனால தானே நீங்க இதை பண்றீங்க, ஊழல் பண்றீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, நிறைய இடங்கள்ல வந்து கையொப்பம் இடுவதற்கு பணம் பெற்றுக் கொள்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கறதுனால தானே நீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க. நாம் தமிழர் கட்சி போன்று நேர்மையாக களத்தில் நின்று மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை பேசி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேசி நீங்க ஆரம்பிங்க பார்ப்போம். கஷ்டம்தான், அது முடியாது இல்லை. அப்ப நாம் தமிழர் கட்சியை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நமக்கெல்லாம் நம்ம கிட்ட கூட்டத்துக்கு ஆள் வந்தாலும் 200 கூட 300 கூடன்னு கேட்கறான், ஒரு கோட்டர் கூட கோழி பிரியாணி கூடன்னு கேட்கறான். ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணும் ஒரு சூரட்டி ஓட்டுனா எப்படி போறான், எப்படி அங்க ஒரு 10,000 பேர் கூடுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியே ஸ்டாலின் அவர்களை தூங்க விடாது.
இன்னொரு விஷயம் சார், இறுதியானா கொள்கையில வந்து சீமான் அவர்கள் வந்து சமரசம் பண்ணியிருக்காரு, அதனால தான் நாங்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறோம் அப்படின்ற நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டு வந்த வேலையில சீமான் அவர்கள் அந்த தமிழ் தேசிய கொள்கை தான் விலகி போன நிர்வாகிகளும் ஒரு புறம் வந்து சேர்த்து வருது. கொள்கையில சமரசம் பண்ணாம எந்த ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்காம திராவிடத்தை வந்து கிட்டேயே சேர்க்காம அவர் செயல்படுறதுனாலையும் திராவிடம் அதனால வந்து சீமானுக்கு கொடுக்கக்கூடிய சிக்கல்னாலே தான் அவர்கள் வந்து ஒன்று சேர்றாங்க. இந்த இருவரின் புரிதல் இதுவாக தான் இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே அவருக்கு துணையாக அரணாக அவர் கூட தான் நிற்பாங்க. எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு கொள்கைகளை பேசி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தடைக்கல்லாக, இப்போ நீங்கள் வந்து படிக்கல்லாக இல்லைனாலும் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. ஒரு அரசியல், ஒரு சித்தாந்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை இங்கே நிலைநாட்டி ஒரு வாக்குகளை வந்து சீமான் அவர்கள் அறுவடை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வாக்குகளுடைய அறுவடையை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டும் விதமாக அண்ணன் சீமான் கொள்கை தவறிட்டாரு, அவர் வேற எங்கேயோ போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசி வந்து அதை மடைமாற்றம் செஞ்சிடாதீங்க. அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய கொள்கைகளையும் தத்துவத்தையும் புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே விலகி போக மாட்டாங்க. பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்கும்.